Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை வடபழனி கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கனி கூற கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். தொடர்ந்து கோயம்பேடு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இந்த டிக்பா புயல் என்பது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்து தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவு முதலே இந்த மழை என்பது தொடங்கி தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை மழையானது பெய்து வருகிறது. மழை விட்டு பெய்து வந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்பது காற்றுடன் கூடிய மழையானது தற்போது சென்னையில பல்வேறு பகுதிகளில் தற்போது பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த சென்னை கோயம்பேடு அரும்பாக்கம் பகுதியில தான் தற்போது மழை என்பது விழுத்து வாங்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த டிக்பா புயல் என்பது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகும் சென்னையில இந்த பலத்த மழை என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையமும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த சூழ்நிலை தான் தற்போது இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த அரும்பாக்கம் பகுதியில காற்றுடன் கூடிய அந்த மழையால போக்குவரத்து என்பது பெரிய அளவுல பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரும்பாக்கம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலும் ஆங்காங்கே சில பகுதியில் ஏற்பட்டு தற்போது இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. ஏற்கனவே அடுத்த 7 தினங்களுக்கான மழை அறிவிப்பினை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலுமே சென்னையில மழை என்பது தற்போது குறையாமல் அதிக அளவிலே தான் பெய்து வருகிறது. நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.